Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Naruto Shippuden levelல எபிசோட் 362 தாங்க பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து 346ல இருந்து 361 வரைக்கும் நம்ம வந்து ஃபில்லர்ஸ்னால ஸ்கிப் பண்ணிருப்போம். பட் அந்த ஃபில்லர்ஸை வந்து இப்போதைக்கு இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா அந்த ஃபில்லர்ஸ் அப்லோட் பண்றேன். பட் இந்த 362 என்ஜாய் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல நருட்டோ அந்த சக்கராபாம எடுத்துட்டு நம்ம மடரவா அடிச்சிருப்பான். பட் உச்சிகா ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி நருட்டோக்கே திருப்பி விட்டுருப்பான். எப்படியோ நருட்டோ மேனேஜ் பண்ணிடுவான். பட் இந்த இடத்துல மடரா சொல்றது என்னன்னா, நான் மட்டும் தான்டா வந்து நான் 9 LC 8 LC பிடிக்க போறேன். பட் நருட்டோ வந்து விட்டு கொடுக்கல. நான் கண்டிப்பா அதை விட மாட்டேன், உன்னை கண்டிப்பா தடுத்து நிறுத்துவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த இடத்துல மடரா வந்து வுடன் டிராகன் ஜுட்ஸு வந்து யூஸ் பண்றான். அதாவது ஹாஷிராமா எப்படி 9 Tails வந்து சப்பாஸ் பண்ணானோ அதே மாதிரி இந்த இடத்துல மடராவும் என்ன பண்றான், ஹாஷிராமா யூஸ் பண்ணி அந்த டிராகனை வர வச்சு எப்படியோ 9 Tails பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல ககாஷி வந்து ஒபிட்டோ கிட்ட கேட்பான், எதனால நீ வந்துட்டு மடரா மாதிரி ஒரு கெட்டவன் கூட போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அண்ட் எந்த வார்த்தையுமே சொல்லாம டக்குன்னு வந்து ஒபிட்டோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி அட்டாக் பண்றப்ப டக்குன்னு மட்வால போட்டு எப்படியோ ககாஷி தடுத்தாலும் கூட அவன் எப்பவும் போல செவுத்தை தாண்டி இந்த சைடு எப்படியே ககாஷி அட்டாக் பண்ண வந்துருவான். அட்டாக்கும் பண்ணிடுவான் கிட்டத்தட்ட. அண்ட் இந்த மாதிரி வந்து நீ வாய மூடுறாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். நீ ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவங்கிற மாதிரி ஒபிட்டோ வந்து ககாஷியை பார்த்து சொன்னக்கப்புறம் டக்குன்னு ஒபிட்டோ ககாஷியை வந்துகிட்டு கமு யூஸ் பண்ணி அந்த வேற டைமென்ஷனுக்கு கொண்டு போயிடுறான். அவர் ரொம்ப டயர்டா இருக்கான் நம்மாலு. ஏன்னா இவ்வளவு நாளா வந்துகிட்டு கமு அது இதுன்னு யூஸ் பண்ணிட்டு ககாஷி ரொம்ப டயர்ட்ல இருப்பான். அண்ட் இதுக்கு முன்னாடி அதாவது ககாஷி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒபிட்டோ என்ன சொல்லியிருப்பான் ஒரு தடவை, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மீறவங்க ஸ்கம், அதாவது ஒரு கேவலமானவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஊர் மக்கள் சொல்லியிருப்பாங்க. ஒயிட் ஃபேங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி. பட் அது அப்படி கிடையாது, அது உண்மை கிடையாது. ஒருத்தவங்க இந்த மாதிரி அவங்களோட சொந்த காமராட காப்பாத்தாம வர்றவங்க தான் கேவலமான ஆட்களுங்கிற மாதிரி ஒபிட்டோ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த இடத்துல ககாஷிக்கு ஞாபகம் வரும். ஆனா அதுக்கப்புறம் நீ உண்மையிலே ஹீரோடா அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு கம்மியை யூஸ் பண்ணிட்டு அந்த டைமென்ஷன்ல இருந்து வெளியே வருவான் ககாஷி. அண்ட் கட் பண்ணிட்டு நம்ம நருட்டோ மடரா ஃபைட்டை தான் காட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு டிராகனை யூஸ் பண்ணிட்டு 9 Tailsோட சக்கரா எல்லாத்தையுமே வந்து சர்பாஸ் பண்ண ட்ரை பண்ணிது அந்த ஒரு டிராகனு. பட் அதனால என்ன ஆகுது, இப்போ அந்த 9 Tails ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அண்ட் கட் பண்ணிட்டு நம்ம ககாஷி எப்படியோ வந்து அந்த டைமென்ஷன்ல இருந்து இங்க வந்துட்டான். வந்த உடனே வந்து ஒபிட்டோ முன்னாடி தான் நிக்கிறான். நின்ன உடனே ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான், ஏன்டா இப்படி பண்ண, எதனால இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் டக்குன்னு வாயோட தட்டி படுக்க போட்டு நெஞ்சில 2 கீரல போட்டு விட்டான் ஒபிட்டோ. அண்ட் ஏன்டா இப்படி பண்றேன்னு அப்படின்ற மாதிரி ககாஷி கேட்கிறான். பட் அந்த இடத்துல வந்துகிட்டு உனக்கே தெரியுன்ற மாதிரி ஒபிட்டோ சொல்றப்பதான், இல்ல இந்த மாதிரி நான் ரென்ன காப்பாத்தாம விட்டது தப்பு தான், ஆனா அதனால வந்துகிட்டு ஒரு சிச்சுவேஷன் இருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் ககாஷி ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த மாதிரி எதனால வந்து நீ கெட்டவனா மாறின அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் பல தடவை ஹீரோ ஆகணும்னே சொல்லிட்டு இருந்திருப்பான். பட் எப்படி இப்படி மாறினாங்கிறது இன்ன வரைக்குமே வந்து ககாஷியால நம்ப முடியல. அப்போ ஒபிட்டோ சொல்றது என்னன்னா, இந்த ஒரு ரியாலிட்டியான வேர்ல்டுல நீ ஏதாவது ஒரு சினோபியா வாழணும்னா கண்டிப்பா நீ ஒரு குப்பையா தான் இருக்க முடியும். அதனால நீ ஹீரோவால் ஆக முடியாது. எக்ஸாம்பிள் நம்ம 2 பேத்தையுமே எடுத்துக்காங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காட்டி வந்துட்டு ககாஷி கிட்ட விளக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த கேப்ல அந்த ஒரு உடன் டிராகன் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், டக்குன்னு 8 Tails லாக் அடிச்சிடும். அதுவும் லைட்டா எங்கிட்டுமே எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டாவே லாக் அடிச்சிருக்கும். அண்ட் அப்ப வந்து ஒபிட்டோ என்ன சொல்லிட்டு இருப்பா அப்படின்னா, இந்த பிறந்த ஒவ்வொருத்தனுமே வந்துகிட்டு கடைசியில வேஸ்டா தான் போக போறானுங்க. அவனால ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்றதுக்கான ட்ரையும் வந்து எடுத்தா கூட அது ரிசல்ட்ல வந்து சக்சஸா முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் நான் ஒரு புதுசான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ண போறேன், அங்க எல்லாமே சக்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் இதெல்லாம் வந்துகிட்டு நம்ம நருட்டோ கேட்டுட்டு சும்மாவா இருப்பான். டே அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரி சூசனோ ஒரு சைடு பிடிச்சுக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒபிட்டோ ஒரு சைடு தடுத்துக்கிட்டு கெத்தா நிப்பான். நாங்களாம் குப்பை கிடையாது, எங்களோட காமரட்ஸை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்றான். இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு மைட்டி கை வெறி ஆயிட்டாரு போல இருக்குது. ஹிருடோராவை யூஸ் பண்ணிட்டு அவருமே சூசனோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் டக்குன்னு ககாஷி என்ன பண்ணும் அப்படின்னா, சிடோரியை தூக்கிட்டு போயிட்டு அண்ட் ஒபிட்டோ வச்சிருக்க பிளேட 2ஆ பொளந்துருவான். அண்ட் பொளந்தக்கப்புறம் இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் தான் நம்பிக்கை, அதாவது நான் நருட்டோவை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுறான். அண்ட் மைட்டி காயுமே அவரோட லிமிட்டை வந்து ரீச் பண்ணிட்டாரு. சோ அதனால 2 பேத்தாலையுமே ஃபைட் பண்ண முடியல. பட் இந்த இடத்துல அந்த வுடன் டிராகன் வந்துகிட்டு எப்படியோ ரிலீஸ் ஆயிருச்சு போல இருக்குது. சோ அதனால வந்து 8 Tails எப்படி எஸ்கேப் ஆயிருச்சு, 9 Tails எப்பவும் போல எஸ்கேப் ஆயிருச்சு. அண்ட் இந்த சமயத்துல 8 Tails சொல்றது என்னன்னா, அந்த வுடன் டிராகன் கிட்ட மாட்டிக்காத,
மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்கரா உறிஞ்சி எடுத்துருன்னு சொல்லிட்டு மைட்டி காயை ஒரு கையில பிடிச்சி வச்சிருக்கு. அந்த டைம்ல ஒபிட்டோ வந்துகிட்டு கக்காஷியை பாராட்டுவான். இந்த மாதிரி நீ லைட்னிங் ஸ்டைலையும் சரிங்க நீ ஒன்னா மாத்தி ஏதோ ஜுட்ஸுலாம் போடுற, நீ வேற லெவலியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் உட் ஸ்டைலை பயன்படுத்தி நருட்டோவை லாக் அடிச்சிருவான். அண்ட் நருட்டோவை லாக் அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து கக்காஷியை பிடிக்க போற சமயத்துல நம்ம நருட்டோ வந்து என்ன பண்ணிடுவான், ஒபிட்டோவை தூக்கி அடிச்சிருவான். அண்ட் அந்த டைம்ல நருட்டோ வந்துட்டு ஒபிட்டோவை பார்த்துட்டு உன்கிட்ட ஏதோ கஷ்டம் தெரியுது, அது எனக்கு வந்து என் கண்ணிலேயே நல்லா தெரியுதுப்பா, உன்கிட்ட ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நீ வந்து உன் சென்சையை பார்த்து சொல்லு, ஏன்னா அவன் தான் அதாவது கவலைக்கிடமான நிலையில கிடக்குறான், அவனை பாருங்கிற மாதிரி சொல்ல, நான் கண்டிப்பா காப்பாத்துவேன், இந்த நிலைமையில கண்டிப்பா நல்ல நிலைமை கொண்டு போவேங்கிற மாதிரி நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். பட் இந்த இடத்துல நைன் டெயில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு நருட்டோ சுவிட்ச் ஆயிட்டு கக்காஷி எடுத்து தூக்கி போட்டுரும் ஒபிட்டோ மேல. அண்ட் ஒபிட்டோ டக்குன்னு கக்காஷியை வந்து வேற டைமென்ஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவான். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஏன்டா அப்படி பண்ணன்ற மாதிரி நம்ம நருட்டோ நைன் டெயில பார்த்து கேட்க, இந்த மாதிரி உனக்கு மேல் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது, நீ தாராளமா ஃபைட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ வந்துகிட்டு ஒபிட்டோ அட்டாக் பண்ண டக்குன்னு வந்துகிட்டு எப்போ போல அந்த ஒரு கை வந்து ஊடுருவி போயிருக்கு அந்த சைடு. பட் அந்த உடம்பு வந்து வேற டைமென்ஷனுக்கு போகும்ல. ஆனா அந்த இதை நம்ம கக்காஷி பயன்படுத்திக்கிட்டு அந்த உடம்பை மட்டும் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதனால இப்ப என்ன ஆகுது, ஒபிட்டோக்கு வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இவன் உடம்பு அந்த சைடு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற சமயத்துல நம்ம அழகா அடிச்சிடறான் கக்காஷி. அண்ட் வெளியே வந்துகிட்டு ஒபிட்டோ வந்து வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கிற நருட்டோவை பார்த்துட்டு என்னன்ற மாதிரி நைன் டெயில்ஸ் கேட்கிறப்ப, இதுதான்டா எனக்கும் உனக்குள்ள டிஃபரன்ஸ், நான் இந்த மாதிரி வந்துகிட்டு கக்காஷிக்கு கொஞ்சம் சக்கரா கொடுத்து விட்டேன், ஆனா அதனால வந்துகிட்டு அவனுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல சக்கரா லெவல் இருக்கனால தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல அவன்கிட்ட கொஞ்சோண்டு பவர் இருக்குனால கமுயி பவரை யூஸ் பண்ணிட்டு எப்படியோ வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே நம்ம கக்காஷி வந்து எப்படியோ வெளியே வந்துடுறான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம நருட்டோவும் எயிட் டெயில்ஸும் சேர்ந்து பெரிய டெயில்டு பீஸ்ட் பாவம் உருவாக்கி மேல தூக்கி போடுங்க. தூக்கி போடுறப்ப வந்துகிட்டு மடரா கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த பேரியர் வந்து சுக்குநூறா உடஞ்சு அண்ட் அதுக்கப்புறம் எங்கேயோ போய் இவளுக்கும் அது அப்படியே செம்மையா பிளாஸ்ட் ஆகும். அண்ட் கக்காஷி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படியோ எல்லாமே நல்லதா முடிய போகுதுங்கிற மாதிரி யோசிப்பான். பட் இந்த இடத்துல ஒபிட்டோ அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மடரா அசால்ட்டா உட்காந்து கிடப்பான். ஆரம்பிக்கலான்ற மாதிரி வர கேட்பான். என்னன்ற மாதிரி பாக்குறப்ப அப்பதான் டென் டெயில்ஸ் கண்ணை திறக்க. ஆனா அதுக்கப்புறம் பாக்குறப்ப டென் டெயில்ஸ் மாசா நின்றுட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கும். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.